என்ன சொல்லுவோம்? யார் கடவுள்? அதாவது என்னுடைய அறிவுக்கு எட்டாதவர் தான் கடவுள். என்னுடைய அறிவுக்கு எட்டாதவர். அதான் சொல்றாரு ஏசையா, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்லன்றார், உன் வழிகள் என் வழிகள் அல்லன்றார். அப்போ என்னுடைய அறிவுக்கு தேவன் என்ன பண்ணுறதா அறிந்து கொள்ள முடியாதனால்தான் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு வர்றாரு. அப்போ எப்படி சொல்லிட்டு வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தில் பார்க்கும்போது அவர் வந்து ஒரு நபர் மாதிரி காமிக்கிறார், அவர் ஒரு மனுஷன் மாதிரி காமிக்கிறார், உருவம் மாதிரி காமிக்கிறார். தேவன் எப்படி இருக்காரா? தேவன் எப்படி இருக்கிறாரு? நம்மள மாதிரி இருக்கிறாரு. ஆவியாக இருக்கிறார் இல்லையா? அதாவது நம்ம காணக்கூடாத நிலையில் இருக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் பார்க்கும்போது என்ன பண்றாரு? ஆண்டவர் வந்தாரு, அப்புறம் ஆதாம் ஏவாள் கூட பேசினார், எல்லாம் வருது இல்லையா? அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் சிருஷ்டித்தார். 6 நாள் சிருஷ்டித்த பிறகு 7 நாள் என்ன பண்ணாரு? இதெல்லாம் என்னுடைய எண்ணங்கள் எப்படி வருது? அவர் ஒரு உருவப்படுத்தி அவங்க ஒரு உருவம் பண்ணல, கடவுள் தான் ஒரு உருவத்தை வச்சுட்டாங்க. அப்படிதான் பங்கு பகா கொஞ்சம் கொஞ்சமாக காமிச்சிட்டாரு. அப்படியே காமிச்சிட்டு வந்த பிறகு 7ஆம் நாள் என்ன பண்ணாரா? ஓய்ந்திருந்தார். ஓய்ந்திருந்தார் என்ன அர்த்தம்? ரெஸ்ட் எடுத்துக்கினாரு. யார் ரெஸ்ட் எடுப்பாங்க? என்னுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஜீவிகளும் ரெஸ்ட் எடுக்குது. மரம் கூட நைட்டில் தூங்கும். அப்போ என்னுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்றவரை நினைச்சுனுங்கிறார். அப்படி இல்லை, என்னுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி அவர் என்ன புரிய வச்சுக்கிறாரு. என் அறிவுக்கு ஏற்ற மாதிரி புரிய ஓய்ந்திருந்தாருன்னா அவர் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. 6 நாள் வேலை செஞ்சோம், 7 என்ன பண்ணலாம்? ரெண்டை தச்சு வந்துடணும் ஓய்வு நாள். அப்போ ஓய்ந்திருந்தாருன்னா ஆவியா இருக்கிற தேவனுக்கு ஓய்ந்தில்லை, நமக்கு உதாரணமாக காமிக்கிறார். ஏன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பேர் பங்கு பங்காகும். அப்படியே கொஞ்சம் வருஷங்கள்லாம் காலம் கடந்தது. சங்கீதக்காரன் மூலமாக சொல்றாரு, தாவீது மூலமாக சொல்றாரு, இஸ்ரவேலுக்கு தேவன் உறங்குவதும் இல்லை, அங்கே ரெஸ்ட் எடுத்தாருங்கிறது. இங்கே என்ன ஆச்சு? அப்போ இப்போ ஒரு கிளாஸ் தாண்டி எட்டுனாரு, ஒரு கிளாஸ் தாண்டி எட்டுனார். அவர் உறங்குறவர் இல்லை, தூங்குறவர் இல்லை. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறவரா அப்படின்னு ஒரு யோசிக்கலாம். இப்போ அவருடைய சிங்காசனம் எங்க இருக்குதா? அப்ப எங்க இருக்கிறாரு அவரு? பாதப்படி எங்க இருக்குதா? அப்போ ஒரு இடத்துல இருக்கிறாரு. அதாவது நம்ம போல ஒரே பூமி தான் இருக்குது. ஆமா, அங்க உட்காந்துக்கிறாரு இல்லையா? ஒரு இடத்துல உட்கார்றாரா இல்லையா? ஒரு இடத்துல கால் வச்சுக்கிறாரா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு மேல இருந்தா எவ்வளவு நேரம் கால் இருக்கு. அப்ப நம்ம எப்படி யோசிப்போம்? ஒரு சீட்டு அதுல உட்காந்துக்கிற மாதிரியும் அவர் என்ன பண்ணாரு? இங்க வந்து பாதப்படியை வச்சுருக்கிற மாதிரி தனி. அது கொஞ்சம் கொஞ்சமா எட்டுனாராரு. அதாவது ஒரு தேவனை நம்ம அறிந்து கொள்றதுக்காக எட்டுனாராரு. புதிய ஏற்பாட்டில் இருக்கும்போது தேவன் ஆவியா இருக்கிறார், யாரும் என்ன பண்ண முடியல, அவரை பார்க்க முடியாது அப்படின்னு எடுத்தார். அப்படி பார்க்கும் போது இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு கட்டுனார். அப்போ அறிவு கட்டுனா எனக்கு வந்து கேட்கணும். முதல்ல கேட்டால் தான் என்ன வருமா? விசுவாசம். இந்த விசுவாசத்தில் கூட பார்த்தீங்கன்னா உறுதியான விசுவாசம் ஒன்று இருக்கு, ஒரு கன்ஃபியூஷன் பேசுவாங்க, அதாவது சந்தேகத்துக்குரிய விசுவாசம். 2 விசுவாசம். இப்போ நம்மலாம் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா இடத்துல வாக்கு தத்தங்கள்லாம் தராங்கல்ல, மாசமான ஒரு வாக்கு தத்தம் கொடுக்குறாங்க, அட்டை கொடுக்குறாங்க, எடுத்து போய் மாட்டி வச்சுக்கிறோம். வேலை செய்தா வீட்டில் அட்டை மாட்டி வச்சுக்கிறோம், வேலை செய்தாது. புரியுதா நான் சொல்றது? புரியுதுல? இப்போ நான் உன்னை இன்று முதல் ஆசீர்வதிக்கிற ஒரு படம் சில இடத்துல வாக்கு தத்தமாக கொடுக்குறாங்க. அது என்ன பண்ணுறோம்? வீட்டில் போய் வேலை செய்தா அதெல்லாம் இல்லை, அது வேலை செய்தா ஒரு வீட்டில் ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தோம், வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுறோம்? பிளக்கு போட்டு வேலை செய்து அந்த வேலை செய்யணும். அதுக்கு தான் வாங்கிட்டு வர்றது. வேலை செய்யலன்னா யாருக்கு எங்க கம்ப்ளைண்ட் இல்லை? அப்படி இல்லை, அது அப்படி இல்லை. என்னுடைய இதெல்லாம் நீங்கள் படித்தா உங்களுக்கு வேலை செய்யாது சொல்லுவாங்க.
அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக எட்டினாரு. இப்போ அந்த வார்த்தைகளை என்ன பண்ண மாட்டேங்குது, வேலை செய்ய மாட்டேங்குது. வாழாக்காமல் உன்னை தலையாக்குவேன் மாட்டி வைக்கிறானா இல்லையா? வீட்டு வேலை செய்தா சாட்சின்னு சொன்னால் 1008 பிரச்சனை போயிடுச்சு. புரியல? அதாவது விசுவாசம் வந்து உறுதியாக இருக்கணும்னா எதுக்கு வாக்குத்தத்தன்றது ஒவ்வொரு மாசமும் புதுப்பிக்கிறது இல்லை. வாக்குத்தத்தம் எல்லா நாளும் இருக்கிற வாக்குத்தத்தம். புரியுங்களா? மாசம் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாக்க என்ன அர்த்தம்? அந்த வாக்குத்தத்து மேல விசுவாசமாகறன்னு அர்த்தம். யார் கொடுக்குறது? தேவன் கொடுக்குறார். சர்ச்சில் யார் கொடுக்குறாரு? அது என்ன பண்றோமோ அது வேலையை செய்யறது இல்லைங்க. அது வேலையே செய்யறது இல்லை. நீ வேணா பாருங்க, எத்தனை வீட்டில் மாட்டி வச்சா அது வேலை செய்யாது. காரணம் அது நோக்கம் வேற. சரிங்களா? சொன்ன பாருங்க, எதுக்கு வாக்கு தத்தம் கொடுக்குறானாக்கா, நான் நல்லா கத்துக்கல கொடுக்கறது. நான் நல்லா கத்துக்கல கொடுக்கறது. யார் நல்லா கத்துக்க? வாங்கினவங்க நல்லா இருக்கிறதுக்கு கொடுக்கறதுல இது. நான் எனக்கு உபயோகத்துக்கு தான் கொடுத்தேன். மீன் யார் பிடிச்சுன்னுக்கிற? மீன் இப்போ நான் மீன் பிடிச்சுன்னுக்கிறேன். மனுஷனை பிடிச்சா யாருக்கு உபயோகமா இருக்கணும்? அது மனுஷனுக்கு உபயோகம் இருக்கணும், சபைக்கு உபயோகமா இருக்கணும். அது ஒரு விதத்தில் இல்லை. பாருங்க, ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. இந்த அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்கீம் எடுத்தாங்க. தேக்கு செடி இல்லை, தேக்கு செடி 20 வருஷத்துக்கு வித்தா கப்பால கோடி போகுதுன்னு விளம்பரம் பண்ணாங்க. அது மாதிரி நிறைய பேர் செடி வாங்கி வச்சாங்க. செடி வித்தா பாருங்க, அவன் கோட்டீஸ்வரன் ஆயிட்டான். புரியுதா நான் சொல்றது? செடி வித்தவன் கோட்டீஸ்வரன் ஆயிட்டான். 20 வருஷம் பொறுத்து மரம் வாழ்றது ஒண்ணும் வரல அவனுக்கு. புரியல? அது மாதிரி இது உபயோகிக்கிறவங்க என்ன பண்றாங்க, சொல்றவங்க நல்லாகிறாங்க, இருக்கிறவங்க அப்படியேதான் இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் சபையில பாருங்க, எல்லா இடத்துலையும் இருக்கிற அப்படிதான் இருந்த. காரணம் என்னன்னு கேட்டா, அது சரியான முறையில் இல்லைன்னு அர்த்தம். விசுவாசம் என்பது யார் மேல வைக்கணும்? கான்பிடன்ட் போயிடுச்சுன்னா உறுதியான விசுவாசம். பாருங்க, எவ்வளவு உறுதியா வரான். மகன்கள் கை வச்சா கன்ஃபியூஷன் போயிட்டு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 11ஆம் அதிகாரம். அதாவது அவர் சொல்றது புரியல இருக்கு. அவர் சொல்றது எனக்கு புரியல, அதுதான் கன்ஃபியூஷன். வசனம் மாட்டி வைக்கான்னு சொல்ல, அது எதுக்கு எனக்கு எங்க இருக்குதுன்னு கூட தெரியாது. மாஸ்டர் கொடுத்துருவாரு, பைபிள் எங்க இருக்குன்னு தேட மாட்டாங்க. வசனம் என்ன இருக்கும் அதை மட்டும் பார்ப்பாங்க, மேலே எங்கிறத பார்க்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வரும் யோவான் 11ஆம் அதிகாரத்தை எதை பற்றி சொல்லுது? லாசரு உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லுது. யோவான் 11. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். அந்த யோவான் 11 என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்து? சீசருக்கு என்ன சொல்றாரு? முதல்ல 11ஆம் அதிகாரத்துல, மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமளத்தாலம் பூசி தலைமயிரால் அவளுடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். அப்பொழுது அவளுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்தில் ஆள் அனுப்பினான். லாசரு ஒரு ஊர்ல இருக்கிறான், வியாதியாகிறான். என்ன பண்றாரு? வேற இடத்துல இருக்காரு. இப்போ அனுப்பும் போது இனத்துக்கு கூப்பிடுறாங்க, வியாதியாகிறான். அவன் நீங்க வந்தீங்களா என்ன ஆயிடும்? வந்தாதான் சுகமா, வரலன்னா என்ன ஆகாது? அது விசுவாசம். அங்க கூட பாத்தீங்கன்னா கையை வச்சா சுகமாகும். நடுவில் இடையில மாறுதல் வருது, விசுவாசம் ஆயிடுது, பயப்படாதுன்னு சொல்றாரு. இப்ப இந்த மாதிரி கன்ஃபியூஷன் பேசுனா, நீங்க வந்தீங்கன்னா என்ன ஆயிடலாம்? அவரை சுகமாக்கிக்கலாம். அப்ப இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, கேட்ட பிறகு அது மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இருக்குது, அவன் செத்து போன நிலைமைக்கு தான் அந்த வியாதியா இருக்குது. அதனால என்ன சொல்றாரு, அது எதற்கு அடையாளமாக தேவனுடைய மகிமை அதனால் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமை படுவார். அப்போ எதுக்கு அடையாளமாக இருந்தாக்கா, தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துக்காக தான் லாசரு என்ன ஆயிருக்கிறாங்க, வியாதியா இருக்கிறான். ஆனா இந்த மாதிரி என்ன பண்றான், வந்து நான் நல்லா ஆயிடும்னு சொல்றாங்க. சரி, அப்படிதான் போறாரு இல்லையா? இடையில என்ன ஆயிடுச்சுன்னா, சீசர்கிட்ட சொன்னார் நம்ம அங்க போலான்னு. ஏற்கனவே அங்க பிரச்சனையாகுது. அப்போ எத்தனை நாள் பொறுத்து போறாரு? 2 நாள் பொறுத்து போறாரு இல்லையா? போறாரு.
போகும்போது பார்த்தா அங்கே என்ன ஆகிட்டு மேட்ரு, லாசரு செத்துட்டான் இல்லையா, லாசரு செத்துட்டான். 18வது வருஷத்துல படிப்பான். 13 பார்க்கிறோம். இயேசுவானவர் அவருடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுவது குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாக சொன்னார். நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏதுவாக உண்டாகுவது என்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்தில் கோபம் வாருங்கள் சொல்றார் டீச்சர். நம்ம எல்லாம் அங்கே போகலாம். அதுக்கு என்ன சொல்றாங்க அவங்க, அப்பொழுது திதுமு எண்ணப்பட்ட தோமா மற்ற சீஷர்கள் நோக்கி அவரோட கூட மறிக்கும்படி நாமும் கோபம் வாருங்கள். அது ஊரில் பிரச்சனை இருக்குது, போகக்கூடாது நிலைமையில் இருக்குது. இயேசு வந்த போது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிடுச்சு என்று கண்டார். 4 நாள் ஆயிடுச்சு இல்லையா, 4 நாள் ஆயிடுச்சு. இப்போதான் அங்கே சம்பாஷணை நடக்குது. என்ன சம்பாஷணை? சந்தேகத்துக்குரிய விசுவாசங்கள் அங்கே தான் நடக்குது. யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களுக்கு வந்திருந்தார்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்டபோது அவருக்கு எதிர்கொண்டு போனால், மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தார். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுது நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உனக்கு தந்தருளார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான். அது செத்துட்டா இல்லையா சகோதரன், அவன் என்ன ஆவான்? அப்போ அவர் சொன்னதை புரிஞ்சிக்க முடியல. அவர் சொன்னதை புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா உலக பிரகாரம் பார்க்கும்போது மரித்து எத்தனை நாள் ஆயிடுச்சு? 4 நாள் ஆயிடுச்சு. அப்போ உயிர்த்தெழுதல் குறித்து அவர் என்ன கேள்விப்பட்டிருக்கிறா? உயிர்த்தெழுதல் வரும்போது எல்லாரும் உயிர்த்தெழுதுவாங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நான் இப்போ அவன் எழுப்ப போறான்றாரு. அது அவங்களுக்கு என்ன இல்லை, கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. அடுத்தது, அதற்கு மாற்றால் உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவன் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான். இது விசுவாசிக்கிற. அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனான கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாக மரியாதை ரகசியம் அழைத்து, போதகர் வந்திருக்கிறாள், உன்னை அழைக்கிறார் என்றார். அவள் அதை கேட்டவுடனே சீக்கிரமாக எழுந்து அவரிடத்தில் வந்தாள். இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார். அப்பொழுது வீட்டில் அவருடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்ட யூதர்கள் மரியாள் சீக்கிரமாக எழுந்து போவதைக் கண்டு அவள் கல்லறையிடத்தில் அழைக்கிறதுக்கு போனாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில், ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மறிக்க மாட்டான். அப்போ அவன் நோக்கமெல்லாம் நீங்கள் இருந்ததெல்லாம் மறிக்க மாட்டான். அப்போ அவர் என்ன பேசுகிறான்னு தெரியல, புரியல. அடுத்தது கல்லை பெரட்டு சொல்கிறார். கல்லை பெரட்டுறதுக்கும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க, அதனால் கீழ்படுறாங்க இல்லையா. பெட்டின பேர் தான் லாஸ்ட் எழுந்து வரான். இப்போ காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு கன்ஃபியூஷன் பேசுனா அவர் என்ன சொல்கிறான்னு எனக்கு புரியல. புரிஞ்சாதுன்னு சொல்லணும். புரியல என்ன ஆகுது, வேலை செய்யாது. இப்போ சகோதரர் ஒருத்தர் சொன்னார் இல்லையா, சாட்சி சொன்னார் இல்லையா, ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கிறாரு. ஏன்னு கேட்டால், சாட்சி சொல்லணும், தேவகுமார் அவர் தான் தேவகுமார்னு எல்லாருக்கும் அறிவிக்கிறாங்க. ஒரே தேவன் அவர் தான். அது ஒரு பெரிய மேட்ரு இல்லை. எது, அவர் ஒண்டி தாங்க கடவுள், அவரை தவிர யாரும் கடவுள் இல்லைன்னு சொல்றது பெரிய மேட்ரு இல்லைங்க. பெரிய மேட்ரு அது. பிசாசு கூட தாங்க சொல்லுது. பிசாசு என்ன சொல்லுதான், அதுதான், அது கூட தான் சொல்லுது. பாருங்க, யாக்கோபு எடுத்துங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 2:19. தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறார். தேவன் கடவுளத்துக்கு விசுவாசிக்கிறீங்க. அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து அது கூட இதே தான் நினைக்கிறான். அவர் தவிர கடவுள் அவருக்கு தெரியுது. அப்போ அது மேட்ரு இல்லை, அங்கேயே நிற்காதீங்கன்றாரு. அதுக்கப்புறம் உள்ளே வரணுன்றாரு. ஏன் நம்ம அந்த சகோதரன் வந்தார் இல்லைங்களா, அவருக்கு தெரியல. அதாவது எல்லாருக்குமே அந்த சூழ்நிலை வரும்போது யாரை என்னென்ன சொல்கிறாலும் அதெல்லாம் செய்வாங்க. அவங்க மனசில் என்ன நினைக்கிறதோ அதெல்லாம் செய்வாங்க. பாருங்க, அவர் வந்து காலில் விழுறாரு.
காலில் விழுறதுன்னு அர்த்தம் வேத அறிவு இன்னும் சரியாக வரல. அவருடைய நோக்கமெல்லாம் எல்லா இடத்துல போய்